ஆக்சுவலா பிளான் பண்ணது வந்து 10:30 டூ 11 வரைக்கும் வந்து மரக்கடை, திருச்சி மரக்கடையில விஜய் அவர்கள் பேசணும் அப்படின்றது. பட் தெரியும் அரைவாகுறதுக்கே வந்து அந்த மரக்கடை பகுதிக்குள்ள போகவே ஒரு 2:30 ஆயிருச்சு. பகுதிக்குள்ள போய் அந்த தளத்துக்கு போறதுக்கு, விஜய் பேசக்கூடிய அந்த தளத்துக்கு போறதுக்கு 4 மணி வந்து ஆயிருச்சு. ஸோ காவல்துறை தரப்புல இருந்து அந்த 23 விதிமுறையெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை மொத்தமாவே உருவாயிருச்சு. அதுக்கு இவங்க தான் காரணம் அப்படிலாம் சொல்லவே முடியாது. மொத்தமா உருவாயிருச்சு. இத பயன்படுத்தி விஜய் மேல ஏதாவது இந்த 23 விதிமுறைய நீங்க மீறிட்டீங்க அப்டின்ட்டு வழக்கு தொடர வாய்ப்புகள் வந்து இருக்கா? ஏன்னா காலையில ஒரு சில பிரஸ்லலாம் இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு வழக்கு தொடர வாய்ப்பு வந்திருக்கு. ஏன்னா சொன்ன டைமுக்கு மேல விஜய் வந்து சேர்ந்துட்டாரு. கிரவுடும் ரொம்ப வந்து ஆயிருச்சு. ஸோ இதனால வழக்கு தொடர வாய்ப்பு இருக்கு அப்டின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இருக்குங்க. இப்ப ஏற்கனவே ஆனந்த் அவர்கள் ஏர்போர்ட்ல இறங்கி ஏதோ அங்க இருக்க கோயில்ல சாமி கும்பிட்டாருன்றதுக்காக கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அவர் மேல. அஃப்கோர்ஸ் மேல் நடவடிக்கையை வந்து தடை பண்ணியிருக்கு உயர்நீதிமன்றம், மதுரை பெஞ்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இவங்க எதையும் செய்வார்கள். அரசியல் ரீதியாக எதிரிகளை, தங்களை எதிர்ப்பவர்களை பழிவாங்குவதற்காக திமுக எந்த அளவுக்கும் காவல்துறையை பயன்படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மதுரை மாநாடு நடந்தது, தாவேக மாநாடு ஆகஸ்ட் 21. அந்த மாநாட்டில் சில பவுன்சர்கள் ஆர்வ மிகுதியால் அவரை நோக்கி ஓடி வந்தவனை தூக்கி வெளியே போட்டாங்க.